நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி லூக்கா 16வது அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12. லூக் சாப்டர் 16 verse 11 and 12. அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் ஈராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் ஈராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்றாரு. அவர் அநீதியுள்ள உக்கிரானக்காரனை பற்றின ஒரு ஓமையை சொல்லி முடித்ததற்கு பிற்பாடே இதை சொல்றாரு. அந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரனை பற்றின ஓமை நமக்கு தெரியும். அதை ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு எஜமான் தன்னுடைய ஆஸ்தியை பார்த்து கொள்ள ஒரு உக்கிரானக்காரனை வைக்கிறாரு. அந்த உக்கிரானக்காரர் அந்த ஆஸ்தியெல்லாம் வீணாக செலவழிக்கிறாரு. அப்படி அவர் வீணாக செலவழிக்கிறாருன்னு அவருக்கு சொல்லப்பட்ட போது அதற்கு கணக்கு ஒப்புவிக்கணும்னு அந்த எஜமான் கேட்கிறாரு. அப்போ அவர் பயந்து, நம்ம இதுல மாட்டிட்டோம்னா நம்மளால மற்ற வேலைகள் செய்தும் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த எஜமான இடத்துல கடன் வாங்கினவங்க கிட்ட 100 குடம் என்ன வாங்கினவங்கள 50 குடம் தான் வாங்கியிருக்காங்கன்னு சீட்டு எழுத சொல்லியும், 100 கடன் கோதுமை வாங்கினவங்கள 80 கடன் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி எழுத சொல்லியும் அந்த கடனாளிகளை ஆதாயப்படுத்தி கொள்ள பார்ப்பாரு. அந்த இடத்துலயும் அவர் அநீதி உள்ளவராகவே இருக்காரு. இப்படி கொடுக்கப்பட்ட எல்லா பொருட்களிலுமே அவர் அநீதியுள்ளவராகவே காணப்படுகிறாரு. அந்தபடி அந்த உக்கிரானக்காரனுக்கு எஜமான் பேர்ல விசுவாசமா இருக்கணுங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்ல. அவருடைய விருப்பம் எல்லாம் அந்த ஆஸ்திகளை பற்றினதாகவும், அப்படி அந்த எஜமான் தன்னை வேலையை விட்டு நீக்கி விட்டா அவர் மறுபடியுமாய் பொருளை சம்பாதிக்கிறதுக்கு சில மனிதர்களை ஆதாயப்படுத்துகிற விதமாகவும் இருக்கு. அப்போ அவருடைய ஆசையெல்லாம் பொருட்களை பற்றினதா இருக்கு. பொருட்கள் என்றைக்குமே அநித்தியமானவைகளும் அநீதியுள்ளவைகளாகவுமே இருக்கு. அது என்றைக்குமே நிலைத்திருக்கக்கூடிய தன்மையுடையதா இல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளோ பணமோ ஆஸ்தியோ எல்லாமே நமக்கு வாழ்றதுக்கு தேவையானது. அவற்றுள் எந்த ஒரு நீதியும் நம்ம பார்க்க முடியாது. அதனால்தான் இந்த வசனத்துல அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் ஈராவிட்டால், நமக்கு வாழ்றதுக்கு தேவையான பொருள் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நம்மளால உண்மையா இருக்க முடியலன்னா நம்மை நம்பி மெய்யான பொருளை யார் ஒப்புவிப்பாங்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம வேறொருவனுடைய காரியத்துல நம்மளால உண்மையா இருக்க முடியலன்னா நமக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல எஜமானனா நம்மை சிருஷ்டித்த தேவன் இருக்காரு. அவர் நம்ம இந்த உலகத்துல சில காரியங்களுக்கு உக்கிரானக்காரனா ஆங்கிலத்துல மேனேஜர்னு சொல்லலாம், இல்ல கண்காணிக்கிறவங்கன்னு சொல்லலாம். அந்தபடியா நமக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக செய்து முடிக்கிறதே எஜமானனுக்கு நம்ம உண்மையா இருக்கிறது. அதை விட்டுட்டு நமக்கு இந்த வாழ்க்கை வாழ்றதற்கு தேவையான கொடுக்கப்பட்ட பொருள் மேல பற்று வந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த இடத்துல வீணான காரியங்களுக்கு அந்த எஜமானுடைய ஆஸ்திகளை அந்த உக்கிரானக்காரன் அழித்து போட்டான். அந்தபடியா தேவன் நமக்கு நியமித்த பொறுப்புல நம்ம பற்று இல்லாம அந்த ஆஸ்திகளின் பின்னாடியும் பொருளின் பின்னாடியுமே போவோம். அப்படி போகும்போது நம்மால யாரையுமே ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா இந்த ஓமையை சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் கூட புத்திமான்களா இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு. எதனால புத்திமான்னு சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, அந்த எஜமான் இல்லைன்னா அந்த கடன் வாங்கினவங்க கிட்ட ஏதாவது ஆதாயம் காண முடியுமான்னு சொல்லி அவங்கள ஆதாயப்படுத்தி கொள்றதற்காக இந்த உக்கிரானக்காரன் சில வேலையை செய்யறான். நாமும் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட உக்கிரானக்காரனா எதை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விஷயத்தை ஆதாயப்படுத்தி கொள்கிறவர்களாகவே இருக்கணும். ஆனா ஆண்டவருக்கு விசுவாசமா இல்லாத போது நம்மால இந்த உலகத்தின் காரியத்தை ஆதாயப்படுத்தி கொண்டு என்ன செய்ய முடியும்? இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா ஒரு மனுஷனுக்கு என்ன பலன் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நமக்கு வேத வார்த்தைகள் சொல்லுது இல்லையா? அது மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல நம்ம நம்பி மெய்ப்பொருளை ஒப்புவிப்பார்கள் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நமக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய எஜமானாகிய பரமபிதா நமக்கு எதை சொந்தமாக கொடுக்கறதுக்கு வச்சிருக்காரு? அதை நமக்கு லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனத்துல இருந்து 34வது வசனத்துக்குள்ளார பார்த்தோம்னா தெரியும். அங்க சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அப்போ நமக்கு ராஜ்யத்தையே கொடுக்கறதற்கு பிதா பிரியமா இருக்கிறாரு. அந்தபடியான காரியத்தை சுதந்திரிக்க மனதில்லாம பொருளாசைய
பற்றினவர்களா நாம அதன் பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தோம்னா நமக்கு எப்படி பரமபிதா ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு பிரியமா இருப்பாரு. அததான் இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்குது. நாம இந்த உலகத்துல இருக்கிறது ஒரு பர்பஸ்க்காக. ஆனா நம்முடைய ஆசையெல்லாம் எதை பற்றி இருக்கு? நம்ம சம்பாதிக்கிற பொருள்லயும் பணத்திலையும் ஆஸ்தியிலையும் சுகபோகமான வாழ்க்கையிலையும் இருக்கு. அந்தபடியா நிர்விசாரமா நிறைய பேர் வாழ்க்கையை கழிச்சிடுறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மள அதற்காக நியமிக்கல. இந்த நாட்கள்ல நம்ம நிதானிச்சு பார்க்கணும். இந்த உலகத்தின் பொருட்கள் அநீதி உள்ளவைகள். நம்முடைய பகட்டான வாழ்க்கைக்கும் நம்மள மத்தவங்க பார்த்து மதிக்கணும், இல்ல மற்றவங்க முன்னாடி நம்மள நீதிமானா காண்பிக்கிறதுக்காக ஒரு பொய்யான நாடகமும் பொய்யான வேஷங்களையும் தரித்து வாழ்கிறத காட்டிலும் நாம தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். அவருக்கு உண்மையாக இருக்கும்போது நமக்கு ராஜ்யத்தை அவர் தர பிரியமா இருப்பாரு. இதே அதிகாரத்துல 13வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2 எஜமானனுக்கு ஒருத்தரால ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தரை பகைத்து ஒருத்தரை சிநேகிப்பான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். அந்தபடி தேவனும் எனக்கு வேணும், இந்த உலக பொருட்களும் எனக்கு வேணும்னு நம்ம நினைச்சோம்னா அது மதில் மேல் பூனை மாதிரியான விஷயம் ஆயிடும். இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கம் போக முடியாம நிற்போம். ஏன்னா இந்த உலக பொருளை பற்றி கொண்டா அது விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்கு. கொலோசையர் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்போ இந்த பொருளாசைங்கிறது விக்கிரக ஆராதனையா பார்க்கப்படுது. எதனால? விக்கிரகம்னா என்ன? நம்ம எதன் மேல பற்றா எதை பிடித்து கொண்டிருக்கிறோமோ அதுவே விக்கிரகம். அநேகருக்கு அவங்க வைத்திருக்கிற பணமும் பொருளும் ஆஸ்தியுமே விக்கிரகமாக இருக்கு இல்லையா? அந்தபடியான காரியங்களை பற்றிருந்தா தேவனுக்கு உண்மையாக நம்மளால எப்படி இருக்க முடியும்? தேவனுக்கு உண்மையாக இருந்து அவர் நமக்கு கொடுக்க பிரியமா இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களாக நாம இருக்கணுங்கிறதுக்காகவே தேவன் இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிச்சிருக்காரு. இதை அறிந்து கொண்டு அநீதியுள்ள உலக பொருட்கள் மேல ஆசை வைத்து அதன் பின்னாடி ஓடாம ஆண்டவர் நமக்கு நியமித்த பொறுப்புல சரியாக இருக்கணுங்கிறதையே இந்த பகுதிகள் மூலமா தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அநீதி நிறைந்த இந்த உலக பொருள் மீது பற்றுள்ளவர்களாய் நாங்க சில நேரங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அந்த பொருளாசையானது எங்களை விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாட்டுகிறதுங்கிறத எங்களுக்கு வசனத்தின் மூலமாக நீங்க காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய அவயவங்களை அழித்து போடுகிறவர்களாய் நாங்க மாறாம நீங்க எங்களுக்கு கொடுக்க பிரியமா இருக்கிற அந்த ராஜ்யத்தை சுந்தரிப்பவர்களாக நாங்க மாறணும் தகப்பனே. அந்தபடியான ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்குள்ள தாங்க ராஜா. ஆம் தகப்பனே, பகட்டான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை பின்பற்றக்கூடாது தகப்பனே. உண்மையாய் நீதியாய் நித்தியமாய் இருக்கிற தேவனையே பின்பற்றுகிறவர்களாய் நாங்க இருக்கிறதுக்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.